டிக்டாக்ல வீடியோஸ் போட்டது மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் இலக்கியா. டிக்டாக் பேன் ஆனதை தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்த இவங்க தொடர்ந்து வீடியோஸ் போட்டது மூலமா 1.6 மில்லியன் ஃபாலோவர்ஸை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க கிளாமரான வீடியோஸ் போட்டதன் விளைவாதான் ஃபேமஸே ஆனாங்க. பட் இப்ப இவங்க கிளாமரான வீடியோஸ் போடுறத நிறுத்திட்டு சமையல் பக்கம் போய் சமையலுக்குன்னு ஒரு பேஜை உருவாக்கி சமையல் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலையில நேத்து இலக்கியா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில என்னுடைய சாவுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் மட்டும்தான் காரணம். என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டான். 6 வருஷமா நான் அவன் கூட தான் இருந்திருக்கேன். நிறைய பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்கு. அதை கேட்டா என்ன போட்டு அடிக்கிறான். நானும் பொறுத்து எனக்கு முடியல. இதுவுமே நான் போட்டா என்ன அடின்னு அடிப்பான்னு சொல்லி இலக்கியா ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் அவர்களுடைய போட்டோவோட சேர்த்து ஷேர் பண்ணிருந்தாங்க. இதை பார்த்த இலக்கியாவோட ஃபாலோவர்ஸ் பலரும் ஷாக் ஆகி இலக்கியாவுக்கு என்னாச்சு, அவர் மேலயா இப்படி குற்றம் சாட்டுறாங்கன்னு சொல்லி அந்த ஸ்டோரியும் சோசியல் மீடியால வைரலாக தொடங்கிச்சு. அதை தொடர்ந்து ரீசெண்டா இலக்கியா அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்து மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கிறதா சொல்லி தகவல் வெளிவந்து அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அழகுக்கும் உடற்பயிற்சிக்கும் கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து மாத்திரைகளை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டதுனால மயக்கம் ஏற்பட்டு போரூர் தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. இதை பார்த்து பதறி போன அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் சிலர் இலக்கியா ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு கேட்டுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கிற சூழல்ல இலக்கியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னோட இன்ஸ்டாகிராம்ல எல்லாமே ஃபேக் நியூஸ்னு ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இந்த ஒரு ஸ்டோரினால இப்ப அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. எல்லாமே போயினா திலீப் சுப்ராயன் அவர்கள் மேல குற்றச்சாட்டுக்களை முன் வச்சு முன்னாடியே இலக்கியா ஸ்டோரியை ஷேர் பண்ணாங்க. இதுல எதை இவங்க பொய்ன்னு சொல்ல வராங்க? தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வரக்கூடிய இலக்கியா இப்ப எப்படி எல்லாமே போயின்னு ஸ்டோரியை ஷேர் பண்ணிருக்க முடியும்? உண்மையிலேயே இதை ஷேர் பண்ணது இலக்கியாவா, இல்லனா இலக்கியாவோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி வேற யாராவது ஷேர் பண்ணிருக்காங்களா? ஒருவேளை இலக்கியாவை திலீப் சுப்ராயன் அவர்கள் தான் மிரட்டி இப்படி பண்ண வச்சிருக்காரான்னு இப்படி பலரும் பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இலக்கியா கொஞ்ச நாளா ஃபேம் இல்லாம போயிட்டாங்க. சோ திருப்பியும் ஃபேமஸ் ஆகணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு ஒரு சிலர் பேசிக்கிட்டு வராங்க. இந்த குழப்பங்கள்லாம் கிளியர் ஆகணும்னா இலக்கியாவே இதை பத்தி தெளிவா பேசினாதான் உண்டு. மேலும் திலீப் சுப்ராயன் அவர்களும் இதை பத்தி பேசி விளக்கம் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது.